So, good morning, children. This is the second part of the cell lesson. So, different shapes of the cell பார்க்க போறோம். Cells are of different shapes. So, previous PPT-ல size பார்த்தோம். So, milliல இருந்து மைக்ரோ வரைக்கும் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். Smallest cellனா bacteria, largest cellனா ostrich அப்படின்னு பார்த்தோம். Longest cellனா nerve cellனு பார்த்தோமா. So, இங்கேயும் பார்த்தீங்கன்னா some shapes of the cells are given கீழே. இதான் longest cell, இதான் nerve cell, நம்ம பாடியில brainல இருக்கு. இது பாருங்க பிளட்ல இருக்கு, ரெட் பிளட் செல். இது வந்து பாருங்க மசில்ல இருக்கக்கூடிய செல் வந்து இப்படித்தான் இருக்கு. ஓகே, the number of cells present in different organisms may vary. ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் ஒவ்வொரு நம்பர்ல இருக்கும் செல்ஸ். ஆர்கானிசம் மே பி எய்தர் யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார். ஸோ எய்தர் யூனிசெல்லுலாரா இருக்கலாம் அல்லது மல்டி செல்லுலார் இருக்கலாம். ஆர்கானிசம் சச் அஸ் பாக்டீரியா, அமீபா, கிளாமிடோமோனாஸ் அண்ட் ஈஸ்ட் ஆர் யூனிசெல்லுலார். ஸோ அப்போ இந்த ஆர்கானிசத்தில் பாக்டீரியா, அமீபா, கிளாமிடோமோனாஸ் அண்ட் ஈஸ்ட் இதெல்லாம் இந்த அனிமல்ஸ் எல்லாம் யூனிசெல்லுலார். சரியா? On the other hand, organisms such as Spirogyra, mango and human beings are multicellular. So மற்றவங்களுக்கெல்லாம் Spirogyra, mango, human beings எல்லாம் many cells இருக்கு. Made up of few hundreds to millions of cells. ஸோ மேலே சொல்லப்பட்டிருக்க பாக்டீரியா, அமீபா, கிளாமிடோமோனாஸ், ஈஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரு சிங்கிள் செல் தான் இருக்கு. ஸோ approximate number of cells in the human body is 3.7 into 10 to the power of 13. ஸோ அப்படின்னா பாருங்க இத்தனை டிஜிட்ஸ் வந்து நம்ம வந்து போடணும். 10 to the power of 13. ஓகேவா? அப்ப எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கோ. ஸோ இங்கே பாருங்க ரேஞ்சஸ் ஆஃப் செல் சைஸ், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் பார்க்க போகிறோம். வைரஸ் ஸ்மாலஸ்ட், பாக்டீரியா, பிளான்ட் செல், ஹியூமன் எக், அதுக்கப்புறம் ஃப்ராக் எக், அப்புறம் ஹென்ஸ் எக், அதுக்கப்புறம் தான் ஆஸ்ட்ரிச் எக். சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் ரேஞ்சஸ் ஆஃப் செல் சைஸ். ஓகே, டைப்ஸ் ஆஃப் செல். Cells are classified into two types. First one is prokaryotic cell and has no true nucleus consisting of no nuclear membrane. Another one is a eukaryotic cell. It has true nucleus consisting of nuclear membrane. So prokaryote இதை வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் கிடையாது, நியூக்ளியர் மெம்பரைன் கிடையாது. யூகரியோட்டிக் செல்லுக்கு நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியர் மெம்பரைனும். ஸோ இங்கே பாருங்க இதுதான் prokaryotic cell structure. The bacteria has a prokaryotic cell. It has no true nucleus. Nucleus கிடையாது. This type of nucleus is called as nucleoid. இந்த நியூக்ளியஸ்க்கு பேர் என்ன? நியூக்ளியாய்டு. ஏன்னா இதுக்கு வந்து ட்ரூ நியூக்ளியர் மெம்பரைன் கிடையாதுன்னா அதுக்கு பேர் நியூக்ளியாய்டு. No nuclear membrane is around this nucleoid. These cells were the first form of life on earth. இந்த செல் தான் எர்த் உருவாகும் போது முத உருவாகின செல், திஸ் பாக்டீரியா. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0.003 to 2.0 மைக்ரோமீட்டர் இன் டயமீட்டர். எக்ஸாம்பிள் வந்து எஸ்சரேஷியா கோலை பாக்டீரியா. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டைன்ல, ஹியூமன் இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா. ஓகே, the number of cells present in different organisms may vary. ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் ஒவ்வொரு நம்பர்ல இருக்கும் செல்ஸ். ஆர்கானிசம் மே பி எய்தர் யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார். ஸோ எய்தர் யூனிசெல்லுலாரா இருக்கலாம் அல்லது மல்டி செல்லுலார் இருக்கலாம். ஆர்கானிசம் சச் அஸ் பாக்டீரியா, அமீபா, கிளாமிடோமோனாஸ் அண்ட் ஈஸ்ட் ஆர் யூனிசெல்லுலார். ஸோ அப்போ இந்த ஆர்கானிசத்தில் பாக்டீரியா, அமீபா, கிளாமிடோமோனாஸ் அண்ட் ஈஸ்ட் இதெல்லாம் இந்த அனிமல்ஸ் எல்லாம் யூனிசெல்லுலார். சரியா? On the other hand, organisms such as Spirogyra, mango and human beings are multicellular. Now, differences between prokaryotic cell and eukaryotic cell. So, prokaryotic cell
1 to 2 micron range. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 to 100. ஆப்சன்ஸ் ஆஃப் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் வந்து இதில் கிடையாது, ப்ரோகரியாட்டில். பாக்டீரியாவில் கிடையாதுல, இதில் வந்து ஆர்கனல்ஸ் மெம்பரைன் பவுண்ட். நியூக்ளியஸில் வந்து நோ நியூக்ளியர் மெம்பரைன், இதில் வந்து நியூக்ளியர் மெம்பரைன் இருக்குது. நியூக்ளியோலை வந்து ப்ரோகரியாட்டிக் செல்லில் கிடையாது, இங்கே நியூக்ளியோலை இருக்கு. ஓகே, now we are going to say about the plant cell and animal cell. Both plant and animals are made up of cells. Both cells are eukaryotic in nature, having a well-defined membrane-bound nucleus. Eukaryote அப்படின்னு எடுத்தாலே membrane bound nucleus அதில் இருக்கும். பிளான்ட்டும் உள்ள செல்லும் அனிமலில் உள்ள செல்லும் ரெண்டுமே eukaryotic தான். இப்போ பாருங்க, plant cell larger in size, hard in nature. Plant cell have a plant cell wall அப்படின்னு ஒரு additional structure இருக்கும். செல் மெம்பரைன் அது போக plant cell wall இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, பிளான்ட் செல்லில் வந்து என்னென்ன ஆர்கனல், குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது அனிமல் கிடையாது. பிளான்ட் செல்ஸ் ஹேவ் லார்ஜர் வேக்யூல். வேக்யூல் வந்து எப்படி இருக்கு, பெருசா இருக்கும். சென்ட்ரியோல்ஸ் வந்து இதுல வந்து இருக்காது. சென்ட்ரியோல்ஸ் ஆர் ஆப்சென்ட். ஓகே, அனிமல் செல் பாருங்க, ஸ்மாலர் தேன் பிளான்ட் செல். கண்டிப்பா பிளான்ட் செல்லை விட சின்னது தான். நாட் சோ ஹார்ட், நோ செல் வால், குளோரோபிளாஸ்ட் ஆல்சோ ஆப்சென்ட். இந்த அனிமல் செல்ல வந்து பார்த்தீங்கன்னா மெனி வேக்யூல்ஸ் இருக்கும். அங்கே வந்து லார்ஜர் வேக்யூல் இருக்கும், இங்கே மெனி ஸ்மால் வெஹிக்கிள்ஸ் இருக்கும். அப்புறம் சென்ட்ரியோல்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அனிமல் செல்ல இருக்கும், பிளான்ட் செல்ல இருக்காது. ஓகே, இங்கே பாருங்க, ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு. செல் மெம்பரைன், நியூக்ளியஸ், நியூக்ளியோலஸ், சைட்டோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியா, கால்ஜி காம்ப்ளெக்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இல்லையா? So யோசிச்சு பாருங்க, how does a cell look like? What is its shape and size? The 3-dimensional view, we can see the 3 sides of the cell structure. So you can also view the size, shape, location on the organelle of the cell also. In the 3D view, appealing because it is more like reality. In 3D, we can see the entire view of the cell. It exposes the accurate size, shape, and shows the correct location of the cell organelles. Okay. இப்போ பாருங்க, ஒரு ஆக்டிவிட்டி செய்ய போறீங்க. 2Dயும் 3Dக்குள்ள என்ன வேரியேஷன் அப்படின்னு பார்க்க போறோம். பாலித்தீன் பேக்கு, வாட்டர், மார்பிள் பால், கோலிக்குண்டுன்னு சொல்லுவோம்ல அது. ஸோ அதை 3ஐயும் எடுத்துக்கோங்க. ப்ரொசீஜர், பாலித்தீன் பேக் எடுத்துக்கோங்க, அதை வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு மார்பிள் பாலை பாலித்தீன் பேக்கில் போடணும். அப்புறம் வந்து ஒரு பிக்சரை ட்ரா பண்ணுங்க. அதில் அதை பார்த்து, இஃப் யூ ட்ரா எ பிக்சர் இன் ரவுண்ட் ஷேப், இட் வில் பி கால்டு 2-dimensional. If you draw a picture in a spherical shape, it is called 3-dimensional. Now you understand your misconception. So the animal cells are spherical in shape and structure, not in a round shape. Okay. பாருங்க, அடுத்து குளோரோபிளாஸ்ட். பிளான்ட் செல்ல பார்த்தோம்ல, இதில் வந்து கிரீன் கலர் பிக்மெண்ட் இருக்கிறதுனால தான் ஆல் த பிளான்ட்ஸ் ஆர் கிரீன் இன் கலர். ஸோ தீஸ் பிக்மெண்ட் capture the energy of sunlight and use it to produce food. ஸோ அதை வச்சு தான் அது சன்ல இருந்து எனர்ஜியை வாங்கி ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது பை ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக. ஸோ அப்போ ஃபுட் ப்ரொடியூசர் ஃபார் த செல். வேக்யூல் ஃபுட்டு, வாட்டர், கெமிக்கல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்குது, அதனால அதை ஸ்டோரேஜ் டேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூக்ளியஸ் ஆக்டஸ் பிரைன் ஆஃப் த செல், ரெகுலேட் அண்ட் கண்ட்ரோல்ஸ் ஆல் த செல் ஆக்டிவிட்டீஸ், கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். நியூக்ளியஸ் மெம்பரைன் protects the nucleus, movement of materials in and out of the nucleus. So அதனால gate of the nucleus அப்படின்னு சொல்லலாம். So good morning children, this is the continuation of the part 2 from the eukaryotic cells we are going to see here. Before that we have finished prokaryotic cell. Eukaryotic cell.
cells which have true nucleus is called eukaryotic cell. இங்க பாருங்க true nucleus இருக்கக்கூடிய செல் இது. bigger than the prokaryotic cell. பெருசா இருக்கும். organelles bounded by membrane. இங்க பாருங்க mitochondria அப்படின்னு ஒரு organelle இருக்கு. nucleus also enclosed by membrane. அதுக்குள்ள nucleolus இருக்கு. ribosome ஒரு organelle இருக்கு. it was surrounded by membrane and the entire structure was surrounded by cell membrane. So இப்படி organelles and cell வந்து bounded by definite membrane, nucleus also bounded by definite membrane, அதனால அதை வந்து eukaryotic cell அப்படின்னு சொல்றோம். Example, plants, animals, most of the fungi and algae. Now differences between prokaryotic cell and eukaryotic cell. So prokaryotic cell 1 to 2 micron range, இது வந்து பாத்தீங்கன்னா 10 to 100. absence of membrane bound organelles வந்து இதுல கிடையாது. ப்ரோகரியாட்ல பாக்டீரியால கிடையாதுல, இதுல வந்து organelles membrane bound. நியூக்ளியஸ்ல வந்து no nuclear membrane, இதுல வந்து nuclear membrane இருக்கு. நியூக்ளியோலை வந்து ப்ரோகரியாட்டிக் செல்ல கிடையாது, இங்க நியூக்ளியோலை இருக்கு. Okay. Now we are going to say about the plant cell and animal cell. Both plant and animals are made up of cells. Both cells are eukaryotic in nature, having a well-defined membrane-bound nucleus. Eukaryote அப்படின்னு எடுத்தாலே membrane bound nucleus அதில் இருக்கும். பிளான்ட்டும் உள்ள செல்லும் அனிமல்ல உள்ள செல்லும் ரெண்டுமே eukaryotic தான். இப்போ பாருங்க plant cell. Larger in size, hard in nature. plant cell have a plant cell wall அப்படின்னு ஒரு additional structure இருக்கும். cell membrane அது போக plant cell wall இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க plant cellல வந்து என்னென்ன ஆர்கனல் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது அனிமல் கிடையாது. plant cells have larger vacuole. vacuole வந்து எப்படி இருக்கு, பெருசா இருக்கும். centrioles வந்து இதுல வந்து இருக்காது. centrioles are absent. Okay. Animal cell பாருங்க, smaller than plant cell. கண்டிப்பா plant cell விட சின்னதுதான். Not so hard, no cell wall, chloroplast also absent. இந்த அனிமல் செல்ல வந்து பாத்தீங்கன்னா many vacuoles இருக்கும். அங்க வந்து larger vacuole இருக்கும், இங்க many small vacuoles இருக்கும். அப்புறம் centriole ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அனிமல் செல்ல இருக்கும், plant செல்ல இருக்காது. Okay. இங்க பாருங்க ஒரு 3-dimensional structure of cell structure எப்படி இருக்கு. செல் மெம்பரைன், நியூக்ளியஸ், நியூக்ளியோலஸ், சைட்டோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியா, கால்ஜி காம்ப்ளெக்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இல்லையா? ஸோ யோசிச்சு பாருங்க, how does a cell look like? What is its shape and size? The 3-dimensional view, we can see the 3 sides of the cell structure. So you can also view the size, shape, location on the organelle of the cell also. In the 3D view, appealing because it is more like reality. In a 3D, we can see the entire view of the cell. It exposes the accurate size, shape, and shows the correct location of the cell organelles. Okay. இப்போ பாருங்க ஒரு ஆக்டிவிட்டி செய்ய போறீங்க. 2Dயும் 3Dக்குள்ள என்ன வேரியேஷன் அப்படின்னு பார்க்க போறோம். பாலித்தீன் பேக்கு, வாட்டர், மார்பிள் பால், கோலிக்குண்டுன்னு சொல்லுவோம்ல அது. ஸோ அதை 3ஐயும் எடுத்துக்கோங்க. ப்ரொசீஜர், பாலித்தீன் பேக் எடுத்துக்கோங்க, அதை வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு மார்பிள் பாலை பாலித்தீன் பேக்கில் போடணும். அப்புறம் வந்து ஒரு பிக்சரை ட்ரா பண்ணுங்க அதில், அதை பார்த்து. இஃப் யூ ட்ரா எ பிக்சர் இன் ரவுண்ட் ஷேப், இட் வில் பி கால்டு 2-dimensional. If you draw a picture in a spherical shape, it is called 3-dimensional. Now you understand your misconception. So the animal cells are spherical in shape and structure, not in a round shape. Okay. Now we are going to see the components and their functions. Cell components. First, cell wall. So the main function of the cell wall is surrounds and protect the cell, make the cell stiff and strong. Supporter and protector இருக்கு. Supportive, protective இருக்கு. Cell membrane holds and protect the cell
controls the movement of materials in and out of the cell. ஸோ இந்த செல் மெம்பரைன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு செக் மாதிரி, கெயிட் மாதிரி. ஸோ உங்கள் வீட்டில் கெயிட் இருந்தனைக்கு நம்ம யாரையும் அலோவ் பண்ண, அதாவது யார் வேணாலும் உள்ளே நுழைய முடியாதபடி நம்ம கெயிட் போட்டு லாக் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ யார் உரியவங்களோ அவங்க மட்டும்தான் அந்த கேட்டை வந்து என்ன செய்யணும், ஓப்பன் பண்ணிட்டு வர முடியும் இல்லையா. ஹோல்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் த செல், controls the movement of materials in and out of the cell. ஸோ அதனால அதுக்கு பேர் கேட் ஆஃப் த செல். சைட்டோபிளாசம் வாட்டரி ஜெல் லைக் மெட்டீரியல் இன் which செல் பார்ட்ஸ் மூவ். ஒரு வாட்டரி ஜெல் லைக் மெட்டீரியல் இருக்குது, அதில் தான் செல் காம்பனன்ட்ஸ், அதர் செல்லுலர் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இது ஏரியா ஆஃப் மூவ்மெண்ட். மைட்டோகாண்ட்ரியா ப்ரொடியூஸ் அண்ட் சப்ளை மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி ஃபார் த செல். ஸோ இது சப்ளை எனர்ஜி ஃபார் த செல். ஸோ அது அந்த செல்லுக்கு வேண்டிய எனர்ஜி, ஸோ பாடிக்கு வேண்டிய எனர்ஜி ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணுறது மைட்டோகாண்ட்ரியா தான். ஸோ அதனால் அதுக்கு பேர் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். பாருங்க, அடுத்து குளோரோபிளாஸ்ட். பிளான்ட் செல்ல பார்த்தோம்ல, இதில் வந்து கிரீன் கலர் பிக்மெண்ட் இருக்கிறதுனால தான் ஆல் த பிளான்ட்ஸ் ஆர் கிரீன் இன் கலர். ஸோ தீஸ் பிக்மெண்ட் capture the energy of sunlight and use it to produce food. ஸோ அதை வச்சு தான் அது சன்லேருந்து எனர்ஜியை வாங்கி ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது பை ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக. ஸோ அப்போது ஃபுட் ப்ரொடியூசர் ஃபார் த செல். வேக்யூல் ஃபுட்டு, வாட்டர், கெமிக்கல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்குது, அதனால் அதை ஸ்டோரேஜ் டேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூக்ளியஸ் ஆக்ட் அஸ் பிரைன் ஆஃப் த செல், ரெகுலேட் அண்ட் கண்ட்ரோல்ஸ் ஆல் த செல் ஆக்டிவிட்டீஸ். கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். நியூக்ளியஸ் மெம்பரைன் protects the nucleus, movement of materials in and out of the nucleus. ஸோ அதனால கேட் ஆஃப் த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லலாம்.